முதலமைச்சர் விஜய் அறிவிச்ச பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? விவசாயிகள் மத்தியில ஒரு பெரிய சலசலப்பே ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, வாக்குறுதியில சொன்னது வேற, இப்ப அறிவிச்சது வேறன்னு. குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு நேரடியாக ஆண்டுக்கு ரூபாய் 10,000. எந்த பேங்க்ல பயிர்க்கடன் வாங்கியிருந்தாலுமே இவங்க பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு எலிஜிபிளா? எவ்வளவு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க, பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்கன்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பாஸ் ஃபாலோ ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. விவசாயிகளுக்கு அதிகப்படியான பிரச்சனை இருக்கும். அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இவங்களுடைய கடன். எதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க? பயிரை விளைவிச்சு எடுக்கிறதுக்காக அதிகப்படியான கடனை வாங்கியிருந்திருப்பாங்க. இந்த கடனை கட்ட முடியாமலேயே நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விவசாயத்தை விட்டு வெளில போன சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. அதுலயும் குறிப்பா டிவிக்கு ஆட்சி பிடிக்கிறாங்க, நாங்க ஆட்சிக்கு வரன்ற பட்சத்துல விவசாயிகளுக்கு ஏதுவா என்ன மாதிரியான நலத்திட்டங்களை நாங்க ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான நலத்திட்டங்களை நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம் கண்டிப்பா. அதுலயும் குறிப்பா இவங்க வாக்குறுதியா கொடுத்த நிறைய திட்டங்கள் இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வரோன்ற பட்சத்துல நீங்க சிறு குறு விவசாயியா இருந்து பயிர்க்கடன் நீங்க வாங்கியிருக்கீங்க கூட்டுறவு வங்கிலன்னும் போது அது முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்ன இவங்களுடைய வாக்குறுதியா இருக்கட்டும். ஒருவேளை 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கீங்கன்னும் போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்களுடைய பயிர்க்கடன் நாங்க தள்ளுபடி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான அந்த பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. ஒரு சிலவங்க மத்தியில இந்த ஓகேப்பா ஃபைன் அப்படின்னு ஏத்துக்கப்பட்டாலும் இன்னும் ஒரு சில தரப்புல என்னங்க இவங்க சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணா இருக்கு, இது என்னது இது அப்படின்ட்டு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, முன்னாடி சொல்லும் போது சிறு குறு விவசாயி, இந்த சிறு குறு விவசாயின்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 5 ஏக்கருக்கும் கம்மியா நிலம் வச்சிருக்கிற எல்லாருமே சிறு குறு விவசாயி அப்படின்னுவாங்க. ஸோ இந்த சிறு குறு விவசாயியுடைய பயிர்க்கடனானது முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நேத்து வெளியிட்ட இந்த பட்டியல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. ஸோ இந்த பட்டியல்ல என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 50,000க்கு உள்ளார, அதாவது 50,000 வரைக்கும் நீங்க கூட்டுறவு வங்கியில பயிர்க்கடன் எடுத்திருக்கீங்கன்னும் போது குறு விவசாயிகளுடைய கடனானது முற்றிலும் 100% தள்ளுபடி செய்யப்படும். 50,000 இருக்கு அப்படின்னா 50,000 நீங்க கட்ட தேவையில்லை, அது வர அரசை ஏத்து அரசு கட்டிக்கும். அதுவே நீங்க சிறு விவசாயியா இருக்கீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த 50% தள்ளுபடியானது கொடுக்கப்படும். 50,000 எடுத்திருக்கீங்கன்னா 50%த்துல 25,000 அரசாங்கம் கட்டிடும், மீதி இருக்கக்கூடிய 25,000 நீங்க கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுவே 50,001 ரூபாயிலிருந்து 60,000க்குள்ள உங்களுடைய கடன் தொகையானது இருக்கு அப்படின்னும் போது குறு விவசாயிகளுக்கு 40,000 தள்ளுபடி செய்யப்படும். அதுவே சிறு விவசாயியா இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு 20,000 தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 60,001 ரூபாயிலிருந்து 70,000க்குள்ள வாங்கியிருக்கீங்கன்னும் போது குறு விவசாயிகளுக்கு 30,000 தள்ளுபடினும் சிறு விவசாயிகளுக்கு 15,000 தள்ளுபடினு சொல்லியிருக்காங்க. அடுத்த சினாரியோ பாத்தீங்க அப்படின்னா 70,001 ரூபாயிலிருந்து 80,000 வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல குறு விவசாயிகளுக்கு 20,000 ரூபாயும் சிறு விவசாயிகளுக்கு 10,000 தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 80,001 ரூபாயிலிருந்து 90,000க்குள்ள வாங்கியிருக்கீங்கன்ற பட்சத்துல குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய். அடுத்தது 90,001 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாய்க்குள்ள வாங்கியிருக்கீங்கன்னும் போது குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய். ஓகே, இதுவே 1 லட்சத்துக்கு மேல நீங்க வாங்கியிருக்கீங்க, ஒரு லட்சம் வாங்கியிருக்கீங்க, 2 லட்சம் வாங்கியிருக்கீங்க, 1.5 லட்சம் வாங்கியிருக்கீங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000, போத் சிறு குறு விவசாயிகளுக்கு 5,000 தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு பட்டியலை தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்க, சரி, சிறு குறு விவசாயிகளுக்கு மேக்சிமமா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு குறு விவசாயி இல்லாத விவசாயிகளுக்கு எவ்வளவு தள்ளுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பயிர்க்கடன்ல இருந்து 5,000 தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு டேட்டாவை தான் இப்போதைக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1/5/2025 இந்த தேதியிலிருந்து 28/2/2026 இந்த தேதிக்குள்ள குறிப்பா கூட்டுறவு வங்கியில நீங்க பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியானது கிடைக்கும். ஒருவேளை அந்த 1/5/2025 சொல்லியிருந்தீங்களா, அதுக்கெல்லாம் முன்னாடியே நீங்க பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகாது. இப்ப நான் சொன்ன இந்த டேட்டுக்குள்ள நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியானது கிடைக்கும்.
அண்ட் கூடுதலா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14,22,555 விவசாயிகள் வந்து இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழே வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இத்தனை விவசாயிகள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு கீழே வந்து பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இதனால அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2044 கோடியே 46 லட்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த திட்டத்தின் கீழே வந்து செலவாகும் அப்படின்ற ஒரு டேட்டாவுமே வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளவும் தள்ளுபடி பண்றாங்கல்ல, இதை யாரு நமக்காக ரீபே பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் நம்ம சார்பில் வந்து நமக்கு பதிலா வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. யாருக்கு பண்ணுவாங்க? பேங்க்குக்கு பண்ணுவாங்க. சோ இதையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள அரசாங்கம் எல்லா அந்த எந்தெந்த சம்பந்தப்பட்ட பேங்க்குக்கு வந்து செலுத்தணுமோ அந்த தொகையை இதை வந்து செலுத்திடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கேட்கலாம், ஓகே போது இவ்வளவு டேட்டாஸ்லாம் இருக்குதான், பட் இதுல என்ன மக்களுக்கு ஒரு சலசலப்பு, இதையே மக்கள் வேணான்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சிறு குறு விவசாயிகளுடைய மொத்த கடனையும் நாங்க வந்து தள்ளுபடி செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ இந்த டேட்டாவை பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிறு குறு விவசாயிகளுடைய கடனானது வந்து 50,000க்குள்ள இருந்தா மட்டும்தான், அதுலயும் குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க 100% தள்ளுபடி வந்து பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாருக்குமே வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து வச்சிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிருக்காங்க, அதுக்குள்ளதான் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் அரசாங்கம் என்ன வந்து அவங்க வாக்குறுதியா கொடுத்தாங்களோ அதை அவங்க செஞ்சாலே மக்களுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்ற பல தரப்புல பல விவசாயிகள் அவங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பயிர்க்கடன் எடுத்திருக்கீங்க, ஓகேப்பா ஒரு 100% தள்ளுபடி வந்து நமக்கு கிடைக்கும் பயிர்க்கடன்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பை இப்போ இவங்க வெளியிட்ட அந்த ஒரு பட்டியல் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கா, திருப்திகரமா இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கையா இருக்கலாம், இல்ல இது இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அது இல்ல இதை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அதை கூட நீங்க தாராளமா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். ஸோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா களத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஒருவேளை இந்த வீடியோல பதிவிடும் போது ஓகே இதை மக்கள் எதிர்பார்க்கறாங்க, இதுதான் மக்களுக்கு தேவை போல அப்படின்ட்டு இதுல ஒரு சில மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை தாராளமா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்டை தயவு செஞ்சு இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஃபார்மிங் குறித்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.